நான் ஒண்ணு கேக்குறேன். நீ செய்யற வேலை மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே தான் பண்ணுவேன் அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? ஆமா, அதனால என்ன பிரயோஜனமும் இல்ல. அதேதான் நானும் சொன்னேன். பாத்தியா ஆலிஸ், பார்பி என்ன புரிஞ்சுக்குவான்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. பார்பி சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரியே யோசிப்பா. சரி, பேக்கிங்க்கு நான் உதவி பண்றேன். ஓகே, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற திங்ஸ் பேக் பண்ணுங்க. நான் என் ஆபீஸ்ல இருக்கிற திங்ஸ் பேக் பண்றேன். அப்பதான் நம்ம வெள்ளிக்கிழமைக்குள்ள காலி பண்ண முடியும். என்ன? சரி சரி, என்ன ஆபீஸ் இருக்கிற பக்கமா தள்ளுங்க பாப்போம். ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கேன். அவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல, எப்பவும் போல எக்ஸைட்டிங்காவே இருக்காங்க. ஹாட் டாக் எட்டீரியா. என்ன சொன்ன? இப்போ நீ ஹாட் டாக் எக்டீரியா சொன்ன? ஆமா, அதுதான் சொன்னேன். மெலிசன் ஆன்டி ஃபேஷன் ஹவுஸ் அவங்களுக்கு தான் வித்திருக்காங்க. சாட்டர்டே மார்னிங் குள்ள இந்த இடத்த கிளியர் பண்ணி அவங்க ஹாட் டாக் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறாங்க. வாவ், என்னாச்சு? இதுதானே ஸ்டுடியோ? சின்ன வயசுல இந்த இடத்த பாக்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி தோணும். ஆனா இப்போ என்ன மேஜிக்கா? இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு மேஜிக் மாதிரி தோணுமா? ஆமா, சின்ன வயசுல அப்படி இருந்தது. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் என் கனவுகள் நிறைவேற இடம் இதுன்னு எனக்கு தோணும். அப்படிதான் நான் உணர்வேன். எஸ் எஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க ஒரு விஷயத்த பாத்தே ஆகணும், என் கூட வாங்க. வாவ், ஃபெட்ச் மெஷின். இத வச்சு விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த பாலை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. என்ன சத்தம் இது? ஒரு நிமிஷம் நிம்மதியா தூங்க முடியுதா? அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாத. என்ன உளர்ற? இவளை யாருக்கு தான் பிடிக்காது? ஜில்லியானா, அவ அழக பாரு. அவளை பார்த்ததும் என் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா இவளை பார்த்ததும் நான் மறுபடியும் டிசைனிங் ஆரம்பிக்கணும்னு தோணுது. என்னது டிசைன் பண்ணுவ? ஜாக்கெட் ட்ரெஸ் மட்டும் தான் அவனால டிசைன் பண்ண முடியும். இது இங்க இல்ல, ஜூல இருக்க வேண்டியது. மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என்ன நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு ஜாக்கிள் ஷோ. நான் தான் உங்க வருங்காலத்தையே ஒளிமயமாக்க போறேன். நைஸ் டு மீட் யூ ஃப்ரெண்ட். என் பேரு சீக்வன். ஓ, சீக்வன். உங்க பேரை வச்சு சொல்றேன். உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தான் என்னோட புது மாடல். என்ன சொன்னீங்க? என் மாடல்னு சொன்னேன். எனக்குள்ள இருக்கிற ஃபேஷன் ஜீனிஸ நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. சீக்வன், நான் உங்களுக்கு டிசைனர் ஆக போறேன். இந்த பாரிஸை உங்களை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும். அதாவது மொத்த பாரிஸ் இவளை பார்த்து சிரிக்கணும்ங்கற? இவளுக்கும் ஸ்டைலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன சொல்ற? நான் பார்பியோடய வளர்ந்தவ. நம்ம உணர்வுகளை அழகா வெளிப்படுத்துறதுதான் உண்மையான ஸ்டைல்னு அவ நிறைய தடவை சொல்லிருக்கா. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க என் ஸ்டைல பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால நான் உங்களுக்கு மாடலா இருக்க மனசார ஒத்துக்கிறேன். அற்புதம். போ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அளவெடுப்போ. அது சரி. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். ஏடா, நீங்களும் மெலிசன் மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அது சொல்றதுல பிரயோஜனமே இருந்திருக்காது. ஆனா எப்போ நீங்க இந்த இடத்த ஒரு மேஜிக்னு சொன்னீங்களோ. வாவ், இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. பாரிஸ் ஜனங்களுக்கு எப்படி இந்த Dress பிடிக்காம போச்சு? என்ன? மெலிசன்டோட இந்த அற்புதமான Dress பார்த்து அவங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ இந்த Dressக்கு என்ன குறை? நானா இருந்தா இது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கிடுவேன். உண்மையாவா சொல்றீங்க? நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஏன், என்னாச்சு? அது வந்து ஆக்சுவலா இந்த Dress உங்க ஆன்டி டிசைன் பண்ணல, நான் தான் டிசைன் பண்ணேன். பார்க்க சுமாரா தான் இருக்கும். அலிஸ், நீங்க ஒரு டிசைனரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா டைம் பாஸ்க்கு பண்ண Dress தான் அது. இந்த முழு Dress நீங்க தான் டிசைன் பண்ணீங்களா? ஆமா, அதுவும் இந்த இடத்துல தான் வச்சு பண்ணிருக்கேன். இங்க வந்தாலே மேஜிக் இருக்குன்னு எனக்கும் தோணும்.